விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் தேவனுடைய கிருபையினால் ஆறுதல் உண்டாயிருக்கிறது. நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம். இங்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவரோடு கூட இல்லை. நாம் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாகவே இருக்கிறோம். ஆனாலும் இதை அறிந்திருந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. பரலோகத்திலோ நமக்கு தரிசனம் தேவைப்படுகிறது. இந்த தேகத்தில் நாம் மரிக்கும்போது ஆறுதலாகவும் தைரியமாகவும் மரிக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் விரும்புகிறோம். நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு நீங்கும் போது நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வோம் என்னும் நம்பிக்கை நம்மிடத்தில் உள்ளது. ஆகையினால் விசுவாசிகளாகிய நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிப்பதை விட மரிப்பதையே விரும்புகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இந்த சரீரத்தில் குடியிருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த சரீரமானது ஒரு போர்வையை போல இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் எப்போதும் இப்பிரபஞ்சத்தின் பாடுகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்க கூடாது. உலக காரியங்களை பார்த்தால் நமக்கு அதிக சோர்வு உண்டாகும். ஆகையினால் இவ்வுலகத்திற்கு நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு மகிமையான பரலோகத்தை கண்களை திறந்து காண வேண்டும். நம்முடைய விசுவாசம் தரிசனமாக மாறும். நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். விசுவாசித்து நடக்கிறவர்கள் எப்போதும் தைரியமாய் இருப்பார்கள். நாம் பூமியில் இந்த சரீரத்தில் ஜீவிக்கும் போது நமது தற்காலிக வீட்டில் குடியிருக்கிறோம். தற்காலிக வீட்டில் இருந்து கொண்டு நித்திய வீட்டிலும் இருக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் நமது சரீரத்தில் ஜீவிக்கும் வரையிலும் கர்த்தரோடு நித்திய வீட்டில் குடியிருக்கும் சிலாக்கியம் நமக்கு கிடைப்பதில்லை. மரணம், இந்த சரீரத்தை விட்டு பிரிதல் ஆகியவை நடைபெற்ற பின்புதான் நாம் கர்த்தரோடு பரலோகத்தில் நித்திய காலமாக ஜீவிக்க முடியும். பவுல் தன்னுடைய மரண நாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவன் நீதிமானாக இருந்து மரித்து போனால் அவனுடைய உள்ளான மனுஷன் கல்லறைக்கு செல்லாமல் பரலோகத்திற்கு செல்லும். ஒருவன் துன்மார்க்கனாக இருந்து மரித்து போனால் அவனுடைய உள்ளான மனுஷன் நரகத்துக்கு சென்று தன்னுடைய சரீர உயிர்த்தெழுதலுக்காக அங்கு காத்து கொண்டிருக்கும்.